ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா? நன்றாகத்தான் நிற்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தனாதிபதி வக்ரமானார். இதான் தலைப்பு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் வக்ரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நாம் பூமியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால சுழற்சி வட்ட பாதையின் அடிப்படையில் சில கிரகங்கள் பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு மாயத்தோற்றம் உருவாகும். அதை தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வக்ரகதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதனும் சுக்கிரனும் உள்வட்ட பாதையில் இருக்க கிரகங்கள், அவங்களும் வக்ரமடைவாங்க சில நிலைகளில். அது டிகிரி வைஸில் வரும். பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, குரு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 5ஆம் வீடில் ட்ராவல் பண்ணும்போது வக்ரமாயி, ஆக்சுவலாக இவங்க சூரியனை விட மெதுவாக போகக்கூடியவர்கள். அதனால் சூரியன் இவர்களுக்கு நேர் 5ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்து 9ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு வக்ரகதி அப்படிங்கிற ஒன்று வரும். இந்த வக்ரகதிங்கிறது டிகிரி வைஸ் கணக்கீடுகள்லையும் ப்ளஸ் சூரியன் இருக்கிற வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா அங்கே வக்ர ஆரம்பம் அப்படின்னும், 9ஆம் வீட்டுக்கு குரு போயிருந்தார்னா அப்போ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வரும். இது சூரியன் நகர்ந்து கொண்டே இருப்பதனால ஏற்படுற வக்ரம் ப்ளஸ் வக்ர நிவர்த்தி, இந்த ரெண்டும் தான் அதனுடைய அமைப்பு. சரி, உங்கள் தனாதிபதி வக்ரமானால் அப்படிமோ. இதில் ஒரு முக்கியமான விதியை நம்ம கவனிக்கணும். மிதுன லக்னத்திற்கோ கடக லக்னத்திற்கோ தனாதிபதியாக வரக்கூடிய சூரிய சந்திரர்கள் வக்ரகதி அடைய மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வக்ரகதி அடையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு வக்ர கிரகங்களோடு தனாதிபதி க்ளோஸாக சேர்ந்தால் அப்படிங்கிற மாதிரியும், கடக லக்னக்காரர்களுக்கு சூரியன் வக்ர கிரகங்களோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தால் அப்படிங்கிற மாதிரியும் வரும். இதில் சூரியன் வக்ர கிரகங்களோடு க்ளோஸாக சேர்றதுங்கிறதுல ராகு கேதுகளை தான் மெயினாக எடுத்துக்கணும். இப்போ மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்றதும், கடகலக்கண ஜாதகர்களுக்கு சூரியன் ராகு கேதுகளோடு ரொம்ப க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே, இந்த க்ளோஸுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே 5 டிகிரிக்குள்ளே சேர்றதையும் உங்கள் தனாதிபதி வக்ரம் அடைஞ்சிட்டாரு அல்லது வக்ர கிரகத்தோடு சேர்ந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, வக்ரம் என்ன செய்யும்? பொதுவாக தான் தர வேண்டிய பலன்களை மிகவும் ஆணித்தரமாக கொடுக்கும் தன்மை கொண்டது தான் வக்ர கிரகத்தினுடைய இயல்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீச்ச கிரகம் வக்ரமான உடனே உச்ச பவர் அடைஞ்சிரும், உச்ச கிரகம் வக்ரமான உடனே நீச்ச பவர் அடைஞ்சிரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் நம்பாதீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. பொதுவாக வக்ர கிரகங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய காரகத்துவ ஆதிபத்திய பலன்களை ரொம்பவும் மிகுதியாக கொடுக்கும் தன்மை கொண்டவை. மிகுதியாக கொடுக்கும்னா ஃபோர்ஸாக கொடுக்கறது. இப்போ தனாதிபதி வக்ரமாகிறார். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமாகிறார். பொதுவாக புதன் சுக்கிரனுடைய வக்ரத்தை பெரிய அளவில் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கே தனாதிபதிங்கிற முறையில் அவர் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, பண விஷயங்களில் பிடிவாதமான முடிவுகளை ஜாதகர் எடுக்க தூண்டும். பிடிவாதமான முடிவுகள், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி. இதில் தனாதிபதிங்கிறவருக்கு வேறு சில வேலைகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. 2ஆம் அதிபதி குடும்பத்தை குறிக்கக்கூடியவராகவும், சொல்வாக்கை குறிக்கக்கூடியவராகவும், அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியவராகவும், நம்மளுடைய முகஸ்தானத்தை குறிக்கக்கூடியவராகவும் இருப்பார். இப்போ முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரா 2ஆம் இடம் தான். பேச்சு 2ஆம் இடம், சொல்வாக்கு 2ஆம் இடம், குடும்பம் 2ஆம் இடம். நம்ம குடும்பம் யார், நம்ம குடும்பத்தின் உறுப்பினர்கள் யார், இதெல்லாம் குறிக்கிற இடமும் 2. தனாதிபதியாக வரக்கூடிய அவரே தான் இந்த வேலைகளையும் பண்ணுறவர். அப்போ இவர் இங்கே வக்ரம் அடைகிறதோ அல்லது ஒரு வக்ர கிரகம் தனஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறதோ ஜாதகர் குடும்பத்தினரை மிகவும் கடுமையாக நடத்தும் மனோபாவம் கொண்டவராக மாற்றி விட்டுரும். நான் சொல்கிறபடி செய், நில்லு, உட்காரு அப்படிங்கிற மாதிரி மிலிட்ரி ரூல்ஸ் தான் நடந்துட்டுருக்கும். டைரெக்டாக தனாதிபதியாக வக்கரமாக இருந்தாலும் இந்த பலன் தான் நடக்கும். வக்ர கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த பலன்கள் தான் நடக்கும். அப்போ ரூல்ஸ் படி எல்லாரையும் நடத்தணுங்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விதி. அடுத்து பண விஷயத்தில் நிறைய முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை எடுக்க தூண்டப்படுவார்கள். இது 2வது விதி. 3வதாக பார்த்திங்கன்னா, இவங்க பண விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாகவும் இருப்பாங்க. பண விஷயத்தில் விட்டு கொடுக்கறதுங்கிற குணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனாலேயே பெரும் வெற்றிகளை குவித்து விடும் தன்மையும் இவங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் இந்த வெற்றிகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் தன்மையும் வந்துடும். புரிஞ்சுங்களா? வெற்றியும் வரும், எதிரியும் வரும். பண விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல். அதே மாதிரி குடும்ப உறவுகள் இடத்துல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் சிதைந்து போகும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு கணவர் இருக்கார்,
மனைவி கிட்ட நான் சொல்கிறபடி தான் நீ நடந்தே தீரணும், நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், உங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாது, உன் தம்பி கிட்ட பேசக்கூடாது, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் போடுறாருன்னு வச்சுக்கோம். இந்த அமைப்பு ரெண்டாம் அதிபதி வக்கரமானால் இருக்கும், 2ஆம் இடத்துல வக்கர கிரகம் இருந்தாலும் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க பொறுத்து பார்ப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும், நீ மச்சும் உன் குடும்ப வாழ்க்கையும் மச்சு போடான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கு 2ஆம் இடத்தில் வக்கர கிரகங்கள் இருக்கும்போது ரொம்பவுமே ஒரு மாதிரி நெருடலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தருக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய வந்துட்டு இருக்கும்போது பண விஷயத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாடிக்கையாளர்களின் தராதரம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய காரகத்துவ ஆதிபத்தியத்தை நார்மலாக இருக்கிறதோட வக்கரம் அடையும் போது மிகுதியாக தரும் அப்படின்னாலும் கூட அந்த மிகுதியாகிறது அப்படிங்கிறதே ஒரு டேஞ்சர் தான். ரொம்ப பிடிவாதமாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, பார்கெயின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்குவோம். ஃபிக்ஸ்டு ரேட்ஸுங்கிறது இன்றைக்கி நிறையா வந்துடுச்சு. அப்படி ஃபிக்ஸ்டு ரேட்ஸில் இருக்கிற பொருள்களுக்கே தள்ளுபடி பண்ணுறாங்க. உருப்பட்ட தள்ளுபடிகள் நம்ம பார்க்குறோம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே எல்லாம் போயிட்டிங்கன்னா 5 லிட்டர் எண்ணெய் வாங்கினீங்கன்னா 2 லிட்டர் எண்ணெய் ஃப்ரீங்கிற மாதிரி போட்டு வச்சு தான் விற்கிறாங்க. அப்படி விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி கன்சியூமிங் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா வாங்கும் சக்தி மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் விலைவாசி உயர். அப்போ வாங்கும் சக்தி குறைந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் பூராமே ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. மொத்தமாக கொள்முதல் பண்ணுறாங்க நேரடியாக. அதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை பூரா மக்களுக்கு இவங்களும் ஒரு லாபம் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம்னு. அப்போ எல்லா பக்கமே இந்த பார்கெயின் பண்ணுற மைண்ட் செட்டு மக்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த கடைக்காரருக்கு அந்த பொருளை விற்கிறவருக்கு 2ஆம் இடத்துல ஒரு வக்கர கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா 10 பைசா குறைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக நின்றுவார். சரி வாங்கியே ஆகணுங்கிறதுக்காக ஒரு தடவை நீங்கள் அந்த கடைக்கு போவீங்க, 2ஆவது தடவை அந்த பக்கம் போகும்போது சொல்லுவீங்க, ஐயோ அவங்ககிட்ட ஆண்டாமியா, இவன் பயங்கரமாக பார்கெயின் பண்ண 1 பைசா குறைக்க மாட்டான், குறைக்கிற இடத்துக்கு போயிடுவோன்னு இடம் மாறிடுவோம். அப்போ ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருமான குறைவு ஏற்படும். இங்கே பிடிவாதமாக கிரகங்கள் வக்கர கிரகங்கள் ஒன்றை திணிக்க முற்படும் போது அதனால் பாசிட்டிவ் ஏற்படுதுங்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவ் ஏற்படுது. இப்போ நீங்கள் குடும்ப உறவுகளை வக்கர கதியில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடத்தணுங்கிற பேரில் மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கும் போது என்ன ஆகும், நெல் உட்காருங்கும் போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜை தாண்டின பிறகு அவர்கள் உங்களை மதிப்பதை குறைப்பார்கள். ஸோ எப்போவுமே 2ஆம் இடத்துல வக்கர கிரகம் இருக்கிறவங்க அல்லது தனாதிபதி வக்கரம் பெற்றவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, நெளிவு சுழிவாக இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கற்றுக்க வேண்டியது அவசியம். இதில் அவர்கள் தசை நடத்தாத போது இந்த குணம் மேம்போக்காக தான் வெளிப்படும். ஆனால் அவங்க தசையும் நடப்புக்கு வருது மிடில் ஏஜ்லனா ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்க முயல்வீர்கள். அதனால் குடும்ப உறவுகள் சிதைந்து போகும் வாய்ப்பு, மேலும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் சூழ்நிலை, நன்றாக சென்று கொண்டிருந்த தொழில்கள் முடக்கமாகக்கூடிய வாய்ப்புகள், முன்னுக்கு பின் முரணாக பண விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுத்து அதன் மூலம் நமது வாழ்வியல் வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற மாதிரியான அமைப்புகள் போன்றவை நடந்துவிட சாத்தியக்கூறுகள் அதிகம். இதில் இயற்கை பாவக்கோள்கள் 2ஆம் இடத்துல வக்கரம் பெற்று நிற்கிறதுங்கிறது ரொம்ப மோசம். உதாரணமாக இயற்கை பாவக்கோள்களில் 4 பேர் ஹைலைட்டாக இருப்பாங்க, சனி, செவ்வாய், ராகு, கேது. இதில் ராகுவும் கேதுவும் எப்போவுமே வக்கர கிரகங்கள் தான். இவங்க 2ஆம் இட தனஸ்தானத்தில் இருந்தால் என்ன ஆகுங்கிறது தனித்தனியாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கலத்திர தோஷமாகவே கன்வெர்ட்டாகும். 2ல் ராகு 8ல் கேது, 2ல் கேது 8ல் ராகு உங்கள் லக்னத்துக்கு இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலத்திர தோஷங்கிற லிஸ்ட்டில் வரும். தசாபுத்தி நடப்புக்கு வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி டேஞ்சரஸ். ஆனால் இந்த செவ்வாயும் சனியும் இருக்காங்க பார்த்தீங்களா, பொதுவாக சனி வக்கர சனியாகி வாக்குஸ்தானத்தில் உட்காந்தாங்கன்னா இவங்க பேச்சை கேட்க முடியாது, காது கொண்டு பேசவே மாட்டாங்க. திடீர்னு ஆரம்பித்தாங்கன்னா உயிர் போகிற அளவுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வீச்சு இருக்கும். அப்படி ஒரே வார்த்தை கேட்டாங்கனாலும் நாக்க பிடிங்கிட்டு செத்து போயிடலாமா அப்படிங்கிறது மாதிரியானதை 2ல் இருக்கிற வக்ரசனி செய்ய வச்சிருவார். அதனால தான் வக்ரசனி 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா பார்த்து கவனமாக வார்த்தைகளை செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தனாதிபதியாக அவர் வக்கரமாகிறதும் அதே விதியை கொடுக்கும். ஆனால் தனஸ்தான குடும்பஸ்தானத்திலே அந்த வக்கர கிரகங்கள் உட்காரும்போது இன்னும் உக்கரமாக இருக்கும். இதில் அவங்க தசை நடத்தாதவங்க தப்பிச்சாங்க. ஒருவேளை தசை நடப்புக்கு வந்துச்சுன்னா மிக 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 எச்சரிக்கையோடு அந்த தசையை கடக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம், நமக்கு வரப்போகிற நன்மை தீமைகளின் அளவீடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்வியலில் நடத்திக்கிட்டு போகும்போது அந்த துன்பமான சூழலை எளிதாக கடந்து விடுவதற்கோ அல்லது நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கோ அதுக்கு தானே பார்க்குறோம்.
செவ்வாய் வக்கரம் பெற்ற 2ஆம் இடத்துல இருக்கும்போது அப்படி தான். இவருடைய பேச்சினாலையும் வார்த்தை ஜாதினாலையுமே பெரும் தகராறுகளை உருவாக்கிடுவாங்க. வெட்டுக்குத்து ரேஞ்சு வரைக்கும்லாம் போயிடும். சாதாரண ஒரு வார்த்தை அதுக்கு பார்த்திங்கன்னா பெரும் அளவு தகராறு நடக்கும். அந்த அளவுக்கு வார்த்தையில் வக்கரக செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது, குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது பண்ணிடுவார். பொதுவாக தனஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று என்னென்னா, இது ஒரு பொது மாரகஸ்தானமும் கூட. ஒரு வாக்கு வெல்லும், ஒரு வாக்கு கொல்லும்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் உங்களை ஜெயிக்க வைக்கும், அதே ஒரு சொல் உங்களை கொன்று கூட போட்டுரும். அதனால் 2ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள் தொடர்பில் இருக்கவங்க, 2ஆம் அதிபதி வக்ரமானவர்கள் பேச்சை எப்போதும் நிதானமாக கைக்கொள்ளுதல் அவசியம். குடும்ப உறவுகளை மதித்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். 3வது விதிகளாக நம்ம வரக்கூடியது பார்த்திங்கன்னா, பண விஷயத்தில் எப்போதுமே ஃப்ளெக்சிபிள் இல்லாமல், ரொம்ப பிடிவாதமாக நான் இப்படித்தான், எனக்கு இப்படி தான் வேணுங்கிற மாதிரி இல்லாமல் உங்களை மாற்றிக்கொள்வதும் உங்களின் வளர்ச்சிக்கான வித்தாக இருக்கும். சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாருமே ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு ரூபாயை குறைச்சிட்டோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ 100 பொருள் விற்றா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் 50 பொருள்லேயே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படாமல் இருந்தோம்னாலே அது கிடைச்சிடும். 100 பொருள் விற்கிற இடத்துல 150 பொருள் விற்றா இந்த பக்கம் கம்பெனி மூலமாகவும் லாபம் வரும், நமக்கு வாடிக்கையாளரும் அதிகமாவாங்கங்கிறத கொஞ்சம் புரிந்து அதன்படி நாம் போகும்போது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிட்டும் என்று கூறி, வக்ர கிரகங்கள் தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.